வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு செவ்வாயினுடைய பயிற்சி. டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி செவ்வாய் பகவான் தன்னுடைய ஆட்சி வீடான அந்த விருச்சிக ராசியிலிருந்து தனுர் ராசிக்கு பயிற்சியாகி போறார். இந்த தனுர் ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் கிட்டத்தட்ட ஒரு 45 நாட்களுக்கு, அதாவது 16ஆம் தேதி ஜனவரி மாதம் வரை அந்த தனுர் ராசியில தான் இருக்க போறார். இந்த ரிஷப ராசி என்பர்களுக்கு ராசிக்கு 8ஆம் இடத்துல பயிற்சியாகி போறார். இது வரைக்கும் 7ஆம் இடத்துல இருந்த அந்த செவ்வாய் ஆகப்பட்டவர் இப்போ 8ஆம் இடமான அந்த அஷ்டமஸ்தானத்திற்கு பயிற்சியாகி போறார். உங்களுடைய கலத்திராதிபதி அஷ்டமஸ்தானத்திற்கு பயிற்சி ஆகிறது ஒரு அதிகப்படியான ஒரு நல்ல ஒரு விஷயங்கள் இருக்கக்கூடிய ஒரு நேரம் கிடையாது. ஏன்னா இந்த வருடம் 2026 தொடக்கத்துல இந்த செவ்வாய் இந்த மாதிரியான 8ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு சின்ன ஒரு மன நெருடலை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். அதற்கு நம்ம தேவையான ஒரு வழிபாடு பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அதுல இருந்தெல்லாம் நம்ம ஈஸியாக நிவர்த்தியாகி வர்றதுக்கு உண்டான ஒரு அமைப்பை நம்ம பெறலாம். அதனால இந்த பதிவை நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ இந்த செவ்வாய் பகவான் 8ஆம் இடத்துல இருக்கும்போது என்னென்ன மாதிரியான ஒரு சில விஷயங்கள்லாம் செய்ய போறாரு. செவ்வாய்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு தைரியத்தை குறிக்கக்கூடிய ஒரு காரக கிரகம், அடுத்து வீரியத்தை குறிக்கக்கூடிய ஒரு காரக கிரகம், அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சக்தி, அதாவது உங்களுக்குள்ள ஒரு தெய்வீக சக்தி இருந்தது அப்படின்னா அதெல்லாம் இருந்தது அப்படின்னா அதெல்லாம் ஒரு முரட்டுத்தனமாக வெளியில வருவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும். இந்த ரிஷபராசி அன்பர்கள் பார்க்கறதுக்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதுவா இருப்பாங்க. ஒரு சின்ன குழந்தை மாதிரி தான் எல்லா இடத்துலையுமே தன்னைத்தானே நினைத்து கொள்வார்கள். அதாவது நம்ம பெரிய அளவுக்கு எந்த ஒரு பொறுப்புகள்லையும் ஈடுபடாமல் இருக்கணும் அப்படின்ற ஒரு சின்ன ஆசை இருக்கும். ஆனால் அந்த ஆசை இவர்களினுடைய வாழ்க்கையில எப்போதுமே நடக்காது. ஏன்னா சின்ன வயசுல இருந்தே குடும்ப பாரத்தை அதிகப்படியாக சுமந்தவர்கள் இந்த ரிஷப ராசி என்பர்கள். ஏன்னா காலபுருஷனுக்கு 2ஆம் இடம்ன்றது குடும்பஸ்தானம், தனஸ்தானம். அதனால அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய பொருளாதார ரீதியாக இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளையும், அடுத்துல குடும்பத்துல இருக்கக்கூடிய அந்த உறவுகள் மூலமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள், எப்போதுமே ஒரு பாரத்தை தன் தலை மீது சுமந்து செல்பவர்கள் இந்த ரிஷப ராசி என்பர்கள். உங்களுடைய சின்ன சின்ன ஆசைகள் இன்னும் ஒரு சிறிய காலத்துல நிறைவேறக்கூடிய ஒரு அமைப்பை தான் நீங்க பெற போறீங்க. கவலைப்படாதீங்க. சில பிரச்சனைகளை தாண்டி வந்தாலும் இந்த ரிஷப ராசி என்பர்கள் அதிகப்படியான ஒரு மெச்சூரிட்டி லெவல் அப்படின்றது இவர்களுக்கு அதிகமா இருக்கும். வயசுல சின்னவங்களா இருப்பாங்க, ஆனா பாத்தீங்கன்னா குடும்பத்துல ரொம்ப பொறுப்பா பேசுவாங்க. அந்த அளவுக்கு அந்த மெச்சூரிட்டி லெவல் அப்படின்றது இந்த ரிஷப ராசி என்பர்களுக்கு அதிகப்படியாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்க போகுது. இந்த 8ஆம் இடத்துல வரக்கூடிய அந்த செவ்வாய் என்ன மாதிரியாக பண்ண போறாரு, நான் சொன்னேன் இல்லையா, உங்களுடைய இயல்பான குணத்தை நீங்க இழந்து கொஞ்சம் வீரியத்தோடையும் ஒரு நம்பிக்கை அதிகமாக ஒரு தைரியத்தோடையும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை தான் பெற போறீங்க. ஏன்னா ரிஷபராசி என்பவர்களுக்கு 2ஆம் இடத்துல இருந்து அந்த குரு பகவான் இந்த செவ்வாயை 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த செவ்வாயை பார்க்கறதுனால குடும்பத்துல நிறைய சண்டை சச்சரவுகள் வந்தாலும் அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு அமைப்பை இந்த ரிஷபராசி என்பர்கள் இந்த 45 நாட்கள்ல பெறக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இந்த காலகட்டம் உங்களுக்கு வேலை ரீதியான சில அதிகப்படியான ஒரு சுமைகள் அப்படின்றது அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம். ஏன்னா வேலை ரீதியாக பார்க்கும்போது ஒரு இடத்துல உட்கார்ந்து வேலை செய்ய முடியாம தவிக்கக்கூடிய ஒரு நேரம். இந்த உடல் ஓய்வு இல்லாமல் உழைக்கிறதுனால இந்த 45 நாட்களுக்கு உங்களுக்கு மருத்துவம் சம்பந்தப்பட்ட சில விஷயங்களும், அடுத்து பார்த்தீங்கன்னா பிபி இருந்தது ஏற்கனவே, உங்களுக்கு பிபிலாம் அதிகமாக இருக்கும். இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு ரொம்ப எவ்வளவுக்கு எவ்வளவு மைல்டா வாழ்க்கையை நடத்தணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதுக்கு ஆப்போசிட்டா அப்படியே நீங்க உங்களுடைய வாழ்க்கையில பிரயாணம் செஞ்சுட்டு இருக்கிறீங்க. அதனால இந்த மாதிரியான அந்த பிபி, அடுத்து சுகர், தேவையில்லாத ஒரு டிப்ரெஷன், இந்த மாதிரியான சின்ன சின்ன வியாதிகளுக்கு உட்பட்டு தன்னுடைய மனநிலையை பெரிய அளவுக்கு ஃப்ரீ மைண்டடா வச்சுக்க முடியாத ஒரு அமைப்பாக தான் இருப்பாங்க. இந்த மாதிரியாக அந்த பிபி இருக்கிறவங்க, அடுத்து சுகர், இந்த மாதிரியான லெவல்ல இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த உடல் ஓய்வில்லாமல் இந்த 45 நாட்கள் உழைக்கும் போது சின்ன சின்ன மருத்துவ செலவுகளை சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இப்போ உங்களுக்கு திசாபுத்திகள் நல்லா இருக்கு அப்படின்ற பட்சத்துல அது மிகப்பெரிய அளவுக்கு தொந்தரவு கொடுக்காது. அப்படியே திசாபுத்திகள் நல்லா இருக்கும்போது இந்த பிரச்சனைகள்லாம் வந்ததுன்னா கூட
ரொம்ப கேர்லெஸ்ஸா, அதாவது இதெல்லாம் ஒன்றும் செய்யாது அப்படின்னு சொல்லிட்டு போகக்கூடிய அளவுக்கு உங்க மனநிலையாகப்பட்டது ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆகுவதற்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. அதை தான் அந்த குரு பகவான் 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய பார்வையும், அடுத்து உங்களுடைய நன்மையான ஒரு தசா புத்தியும் இந்த செவ்வாய் 8ஆம் இடத்துல இருந்தா கூட மிகப்பெரிய பிரச்சனைகளை கூட ஒரு எளிதாக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பை இந்த ரிஷபராசி என்பர்கள் பெற போறாங்க. இந்த ரிஷபராசி என்பர்கள் அந்த வேலை பளு காரணமாக உங்களுடைய அந்த வேலை இடத்துல சின்ன ஒரு வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு அமைப்புகள் இருக்கு. நீங்க ஒண்ணு செய்வீங்க, ஆனா உங்களுடைய உயரதிகாரிகள் ஏதாவது உங்களை தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நிறைய பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த வேலை ரீதியான மென்டல் டென்ஷன் அப்படின்றது அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம். அந்த மென்டல் டென்ஷனை நீங்க உங்களுடைய கணவர்கிட்ட தான் காமிக்கக்கூடிய ஒரு நேரம். என்னதான் நம்ம வெளியில உழைச்சாலும் கூட நமக்குன்னு ஒரு ஆறுதல் சொல்றதுக்கு நம்மளுடைய உறவுகள் மீது அதிகப்படியாக பாசத்தை இந்த ரிஷபராசி என்பர்கள் வச்சிருப்பாங்க. அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு தன்னுடைய உறவுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே ஒரு நபர் அந்த கணவர் மட்டும்தான். அந்த கணவர்கிட்ட உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த எல்லா பிரச்சனைகளையும் கொட்டு தீர்க்கணும் அப்படின்ற மாதிரியாக உங்களுடைய அமைப்பு இருக்கும். ஆனால் அங்கேயும் ஏதாவது ஒரு தொந்தரவுகள், உங்களை புரிந்து கொள்ளாத ஒரு நபராக தான் உங்களுடைய கணவர் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்கு. அதனால இந்த காலகட்டம் இந்த மாதிரியான பிரச்சனைகளை எல்லாம் நீங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க ரிஷபராசி என்பர்கள் அப்படின்னா, நீங்க ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் துர்க்கை அம்மனுக்கு மார்னிங் போக முடிஞ்சவங்க தாராளமாக போங்க. இல்லை மாலை பொழுதுல தான் எனக்கு ஆஃபீஸ் விட்டு வரேன் வீட்டுக்கு, அப்போதான் என்னால் கோயிலுக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் அந்த துர்க்கை அம்மனுக்கு நீங்கள் ஒரு 5 அல்லது 4 தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க. கண்டிப்பாக இந்த 45 நாட்களில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். எனக்கு கணவன் மனைவி தொந்தரவுகள் இருக்குது, விவாகரத்து வாங்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறேன் அப்படின்றவங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் துர்க்கை அம்மன் துணை அப்படின்ற மாதிரியான அந்த கமெண்டை போடுங்க. கண்டிப்பாக அந்த செவ்வாயினுடைய பயிற்சி மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு அமைப்பை இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு கொடுக்க போகுது. இந்த காலகட்டம் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு அவர்களினுடைய தொழிலில் சிறிய கடன் ஏற்படுவதற்கு உண்டான ஒரு தருணம். அந்த கடனை வாங்கி அந்த தொழிலை கொஞ்சம் சில முயற்சிகள் செய்து நம்ம எப்படியாவது வெளியில் வந்துடலாம் அப்படின்ற மாதிரியான சில பாசிட்டிவாக திங்க் பண்ணி அதற்குண்டான முயற்சிகளை எடுப்பீங்க. தொழில் பண்ணும்போது பார்ட்னர்ஷிப்பில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் வெளிநாட்டில் இருக்கிறவங்க. ஏன்னா அந்த பார்ட்னர்ஷிப் உங்களை ஏமாற்றுவதற்குண்டான சில வேலைகளை செய்யறதுக்குண்டான ஒரு தருணம். அதனால இந்த காலகட்டம் அதிலெல்லாம் ரொம்ப கவனமாக இருந்துட்டீங்க வெளிநாட்டில் இருக்கிறவங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் நல்ல ஒரு மாற்றங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். இங்கே இருக்கக்கூடியவர்கள் தொழில் ரீதியான ஒரு விஷயத்தில் இருக்கக்கூடியவர்கள், அதாவது ரீட்டைல் ஷாப் பண்ணுறவங்களோ அல்லது பார்த்திங்கன்னா கமிஷன் கன்சல்டன்சி சர்வீஸ் பண்ணுறவங்களோ இல்லை கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தப்பட்ட சில விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கு, கான்ட்ராக்ட் சம்மந்த பிசினஸ்ல இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுடைய தொழிலுடைய விற்பனை அளவோ அந்த சர்வீஸ் சார்ந்த தொழில்களோ கொஞ்சம் மந்த நிலையை அடைவதற்குண்டான ஒரு தருணம். ஏன் அந்த மாதிரியான, ஏன்னா எங்களுக்கு நல்லா தான் போயிட்டு இருக்கு, ஏன் திடீர்னு இந்த மாதிரியாக நடக்கலாம் நாங்கள் விடமாட்டோம் அப்படின்னு சொன்னா கூட கிரகங்கள் 8ஆம் இடத்துல அந்த பாவ கிரகம் இருக்கும்போது இந்த ரிஷபராசி என்பர்கள் வரக்கூடிய வாடிக்கையாளர்கள் கிட்ட நீங்க ஒரு நல்ல ஒரு முகத்தோட பேச மாட்டீங்க. ஏன்னா நான் முதல்லயே இந்த பதிவினுடைய தொடக்கத்திலேயே சொல்லியிருக்கிறேன், ஒரு இயல்பான குணத்தை மறந்து செயல்படக்கூடியவர்களாக இருக்க போறாங்க. அதனால கொஞ்சம் கடிந்து பேசக்கூடிய ஒரு மனப்பான்மை, எங்கேயோ ஒரு டீல் பேச போறீங்க, கமிஷன் சம்பந்தப்பட்ட ஒரு இது பேச போறீங்க அப்படின்னா அந்த இடத்துல கோவப்பட்டு வெளியில வர்றது, எனக்கு இந்த ஆர்டர்ஸே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கோவப்பட்டு வெளியில வர்றது, இந்த மாதிரியான சில சம்பவங்கள்லாம் நடக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு இருக்கு. அதனால நீங்க எந்த இடத்துல போய் பேசினாலும் சரி, உங்களுடைய தொழிலை நீங்க நல்லபடியா பார்த்துக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக அந்த கோபம்ன்ற ஒரு விஷயத்துக்கு நீங்க ஆளாகாமல் இருந்துட்டீங்க அப்படின்னாலே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அனுபவிக்க போறீங்க. அதற்கு நம்ம பக்கபலமாக தான் அந்த செவ்வாய்க்கிழமை துர்க்கை அம்மனுடைய பிரார்த்தனை சொல்லியிருக்கிறேன். அதை இடைவிடாமல் பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பா ஒரு நல்ல மாற்றத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய திருமண வாழ்க்கை சம்பந்தப்பட்ட கேள்விகளை தெரிஞ்சுக்கணும், அடுத்து உங்களுடைய திருமண முயற்சிகளுக்கு என்ன மாதிரியான ஒரு மாற்றங்கள் நடக்க
போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்க விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புங்க. அதற்கு உண்டான பதில்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.